ராமநாதபுரத்தில் தொடரும் கனமழையால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. நீர்நிலைகள் நிரம்பி வழிவதால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன் அளிக்கும் நேரடி தகவலை இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு ஊர்நிலைகள் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக ராமநாதபுரத்தில் உள்ள ஐயர்மடம் ஊரணி, பூரிச்சத்தாயனார் கோயில் ஊரணி உள்ளிட்ட பல்வேறு ஊரணிகள் நிரம்பி ஊரணியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளில் இந்த நீரானது புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இடைவலசை அருகே உள்ள அந்த ஊரணி நிரம்பியதால் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் 150 குடியிருப்பு பகுதியில் நீரானது புகுந்தது. இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் இந்த நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் உள்ள கலைஞர் நகர் குடியிருப்பு பகுதியிலும் வெள்ள நீர் சூழ்ந்து 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இடைவிடாது கனமழையானது பெய்து வருகின்றது. இப்ப நாம் இருக்கின்றது இடைவலசை ஊரணி. இந்த ஊரணி நிரம்பியதன் காரணமாக தான் அதன் அருகில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் இந்த ஊரணியில் ஏற்கனவே தடுப்புச் சுவர் இருந்ததால் கடந்த மழை காலங்களில் இந்த நீரானது அந்த சுற்றுப்பகுதியில் உள்ள வீடுகளை பிடிக்காமல் இருந்தது. ஆனால் அந்த தடுப்புச் சுவர் இடையில் இடிந்து விழுந்ததால் இந்த நீர் ஊரணியை விட்டு வெளியேறி அந்த வீடுகள் முழுவதும் சுற்றி காணப்படுகின்றது. இதனால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துகள், பூச்சிகள் வருவதால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் சிறுவர்களும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். அதேபோல் இந்த பகுதி முழுவதும் உள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்றிட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அந்த நடவடிக்கையானது இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையானது பெய்து வருகின்றது. குறிப்பாக இன்று காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ராமநாதபுரத்தில் மட்டும் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 157 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன்.